When you walk through the fire, you will not be scorched. You will not be burnt up. நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய் என்று ஐசாயா 43:2 வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அக்கினியில் நடக்கிறது போல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். சில விஷயங்கள் இட் மே பி அப்ரெஸிங் யூ, இட் மே பி ட்ரெயினிங் ஆல் யுவர் எனர்ஜி. உங்களுடைய முழு மென்டல் ஹெல்த், இமோஷ்னலாக, உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களை சோர்வடையும்படி செய்யலாம். சில காரியங்கள் நீங்கள் அக்கினியில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதுபோல் சுற்றி என்ன நடக்கிறது என்று நீங்கள் கிரகிக்கக்கூடாத அளவிற்கு you don't even realize what's around you, what's happening around you. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அதிலிருந்து வெளியில் போவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாமலும் இருக்கலாம். You may be in a situation where you are unable to figure out the way out. ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும். அந்த அக்கினியிலையும் ஆண்டவர் உங்களை வேகாமல் காக்கிறவர். You will not be scorched. You will not be burnt up. You will never be completely burnt. You may feel like draining. You may feel like being thirsty. அந்த அக்கினியில் இருக்கும் பொழுது தாகத்தில் வறண்டு கொண்டிருக்கிறது போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். உங்களுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு இந்த அக்கினியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வெந்து போவதில்லை. You will not be destroyed. நீங்கள் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் எரிந்து சாம்பலாய் போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. உங்களுடைய சரீர சுகம் இதோடு குன்றி போய் நீங்கள் ஒன்றுமில்லாமல் மரித்து போவது இல்லை. நீங்கள் பலவீனராய் மாறுவதும் இல்லை. நீங்கள் கடனினால் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்வதும் இல்லை. There is always a way out. ஆண்டவர் கட்டாயம் ஒரு திட்டத்தை, வழியை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களை வெளியே கொண்டு வருவார். He will deliver you. Let's pray. Father God, thank you for your wonderful word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கையில அக்கினி போல எவ்வளவு பிரச்சனைகள்ல கடந்து போனாலும் வேகாதிருக்கும்படியாய் நீர் காக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை விடுவிப்பீர், வெளியே கொண்டு வருவீர், பெரிய காரியங்களை செய்வீர். நீர் அற்புதங்களின் தேவன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.